அவருடைய பொட்டன்ஷியலை முதல் படத்திலேயே காமிச்ச ஒரு நடிகர் தான் நம்முடைய வசந்த் ரவி. தரமணி அப்படின்ற படத்தில் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய ஃபுல்லஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் இந்த படம் இஸ் நோ வண்டர். இந்திரா அப்படின்ற படத்தில் மீண்டும் ஒரு முறை வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். வெரி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டலோட கேன் வி ஹேவ் வசந்த் ரவி ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். தேங்க்யூ. ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? இங்கே எல்லாருமே இருக்கீங்க, குவாய்ட்டாக இருக்கீங்க. சில பேர் வந்து இங்கே மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. பட் நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்துலேயும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. நான் ஏன் படம்னு சொல்லலை. சில படங்கள் வந்து மனசுலேருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடை தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்தில் ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்தில் சிங்கோட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1லேருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து சபரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. நான் எஸ் சொன்ன தருணத்துலேருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்கில் இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு ஃபிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷில் ஆரம்பித்து அஜ்மல் மியூசிக் டைரக்டரில் ஆரம்பித்து ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி தான் அமைச்சது. மெரின் எஸ்பெஷலி அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழில் பட்டாசு தனுஷரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சப்ரிஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா? ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், தெலுங்குல அவங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சப்ரிஷ் இது புல் பண்ணிடுவாங்களா? இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினச்சி பார்க்கல, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சபரிஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சபரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொன்னார். எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சபரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்டு. அவர் வந்தோடனே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமாக எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்தில். அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும். சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படின்னு இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர், நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில் இங்கே மாதிரி எல்லா இடத்துலையுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணும்போது, வசந்த் இப்போ தான் நம்ம பேனர் பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த போஸ்டரை உன்னோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையாக இருக்குது சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது நிஜமாக சொல்கிறேன். அண்ட் அந்தளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன், வேறு யாரும் அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கவே முடியாது. அதான் உண்மை. அது நீங்கள் படம் August 22 பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அண்ட் அகெயின் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்கள். ஆக்சுவலி
நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம், எப்படி தான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறது, எப்படி தான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணோம். நம்ம பிலீவ் பண்ணுறதோட அது ஃபஸ்ட்டு பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைன் டச் ரவி சார். அவர் உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற மீடியா ப்ரெஸ் நீங்கள் கேரி பண்ணுற ரிப்போர்ட்ஸ் இதில் வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது ட்ரைன் டச் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட் சார். நீங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது ஓன் பண்ணது வந்து இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட். தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்கிட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்டில் அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரைன் சார் உள்ளே போகிறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் யூ, ஐ மீன் லவ் யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு. அதில் இன்ட்ரடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எப்போவுமே நினச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில் கொடுத்தீங்க, ராக்கியில் கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுலேருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன், அதில் ரொம்பவே லவ் பண்ணிங்க. ஆக்சுவலாக அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, லவ் வாஸ் இம்மென்ஸ். அந்த விதத்தில் இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்பில், என் கெரியரில் ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியரில், என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசில் தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியரில் தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமாக அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியாக நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடென்ட்டாக பேசலை, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். நான் எதுனா இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறையா பேர் நிறையா விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்குது கூலி வரதுக்கு, August 14 வரீங்க, ஐ மீன் August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 டேஸ் போதுமா உங்கள் படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்கள். ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான், ஐ ரியலி லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் 8 டேஸ் கழிச்சு கூலி வருது, ஐ மீன் 8 டேஸ் கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 டேஸ் கேப்பில் சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசில் இருக்குது, என்னோடய ஹார்ட்டில் இருக்குது. அண்ட் கூலி பாருங்கள், இந்திராவும் பாருங்கள். அண்ட் எந்த விதத்துலேயும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டராக ஒரு படமே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்கிட்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டாக பொசிஷன் ஆயிடும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார், நீங்கள் வந்து பண்ணுற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்ணுறாரு. சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்கிறார், ஏதாவது நான் பண்ணணும், சினிமாவுக்கு ஏதாவது பண்ணணும், ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார். ஐ மீன் இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஐ மீன் நீங்கள் நிறையா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு இன்னும் நிறையா லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்கள் மனசு தான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சபரீஷ் மாதிரி நிறையா டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தீஸ்வரன் ராக்கி, தருண் தேஜா அஸ்வின்ஸ்,
அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரிஷ். அதில் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில், நான் வந்து நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கோ 10 டேஸ்லயோ அவர் தனுஷ் சருக்கே படம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்ணுறாரோ இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன், அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்திராஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது வந்து உங்கள் படம். நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னனும், இந்த படம் நீங்கள் தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வில் ஷோ யூ ப்ரெஸ் ஷோ. இந்த படம் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்குது, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. Thank you so much, sir. I think ஒரு heartfelt conversation இருந்தது. Nothing felt exaggerated. இங்கே தோணுதை பேசியிருக்கீங்க. This film will truly be a good success. And in fact, மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனாக இருக்க போது. All the very best. Thank you once again. Thank you. Lovely to have you here. Beautiful host பண்றீங்க. Thank you. நான் பயந்துட்டு இந்த யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க, அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு பெரிய crowd இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அது உங்களோட சிறப்பா யாரும் பண்ண முடியாது. Thank you so much. Thank you. Means a lot. Thank you, sir.